வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு குழிப்பணியாரம் பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது நாளையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நாளையுமே ஒன்றா தான் அரைக்கணும். நம்ம இட்லி தோசை அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிடணும். நாளையும் நல்லா ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு உப்பு போட்டு நைட்டு ஒரு 8 மணி நேரம் வச்சிடணும் புளிக்கிறதுக்காக. ஸோ உப்பு போட்டு புளிக்க வச்சிடணும். ஸோ காலையில் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றுற மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக வேணாம், இட்லி மாவு மாதிரி. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவுனது 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவை. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருள்லாம் போட்டுடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணு ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். வந்து லைட்டாக கலர் மாறினா போதும். இதுலேயே நம்ம அந்த துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொத்தமல்லியும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். மாவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பணியார பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. குழியில் ஃபுல் இதுக்கும் மாவு ஊற்றிடக்கூடாது. ஒரு 3/4 பங்குக்கு தான் மாவு ஊற்றணும். மாவு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வேகணும். ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமில் தான் இருக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பணியாரம் ஒரு பக்கம் வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வெந்துடுச்சு. திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து மூடி வைக்க வேணாம். இன்னொரு 1 நிமிஷம் இருந்தால் இன்னொரு பக்கமும் வெந்துடும். வச்சு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னியோட, கார சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கடைசியாக இருக்க தோசை மாவில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா தோசை மாவு கடைசி தோசை மாவில் உளுந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாவை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.